ஆஃப்டர் ஆல் ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கேரளால ஒரு பொண்ணு பஸ்ல ஒருத்தவர் அந்த பொண்ணை இடிச்ச மாதிரி பக்கத்துல போய் நின்று வீடியோஸ் எடுத்து போட்டாங்க. அந்த வீடியோஸ்ல அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனா அந்த வீடியோல இருந்த அவரு அவமானம் தாங்க முடியாம அந்த மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போனாரு. அவங்க குடும்பம் தவிச்ச தவிப்ப நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சோ இவருக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ நம்ம ட்ரெண்ட் பண்ணோம். சோ இதுலேருந்து எது உண்மை? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எது உண்மை? எது பொய்? அப்படிங்கிறதே தெரியாம, சோசியல் மீடியால யாரு என்ன சொன்னாலும் அத வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணி, ஒரு ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாம ஒரு குழப்பத்திலேயே நமக்குள்ள நெறைய விஷயம் இந்த இந்த விஷயத்த பத்தி நெறைய பேர் பேசுனாங்க. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க? இவருக்கு நீதி கிடைக்கணும், இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுனாங்க. சோசியல் மீடியா அப்படிங்கிறது இருமுனை கத்தி. எந்த பக்கம் போனாலும் குத்தும். டாப்ல இருக்கிறவரை கீழ போட்டு அவர இல்லாம ஆக்கவும் சோசியல் மீடியாவால முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அத புரிஞ்சுக்கணும் நம்ம.